ஏமா இந்த ஊரான ஊருக்குள்ள பழவள்ளு வாழ தண்டாட்டம், தக்காளி பழமாட்டம், வெத்தலை கொடியாட்டம், இவ்வளவு சிவமா இவ்வளவு அழகா நல்லா ஒடிச்சு மடியில கட்டுற மாதிரி இப்படி நடிகை சிம்மன் நாட்டம் வந்திருக்கிறேன். எங்க மக்களுக்கு அங்கு செங்கல் எடுத்து இருக்கப்படுவேன். ஏப்பா அழகா இருக்கிறன்னு சொல்லி ஏத்துக்கிறோம். எப்படி ஸ்லிம்மா சிம்மரனாட்ட இருக்கிறன்னு சொல்லாதாயா? அப்ப போட்டுருவானா கோவம் வச்சு. ஏன்டா அழகா ஸ்லிம்மா சிம்மரனாட்டனா ஸ்லிம்மானா என்னாட்ட இருக்கனாயா? நீ எப்படி மாதிரி இருக்கிற? இந்த டேங்க் மாதிரி இருக்கிற. அப்ப குண்டி டேய் அப்ப குண்டிகிரியா சொல்லணுமா? ஓகே கரியவங்க குண்டு குண்டுங்கறா பாரு. நல்லா செருவனா கிலோ 200 கிலோ 200 கிலோ 200 என்னடா பங்கிரிட்ட அடிபடலாம் தாயேரி. ஏங்க அண்ணா ஓய் ஊருக்கு வந்து கேட்ட வாவே சரிக்கு வரணுமா? வாங்கறேன். இந்த ஊரான ஊருக்கு வந்திருக்கேன். ஏங்க உங்களை தாங்க நாங்க ஒன்னதாக நாங்க ஆம்பளையா பண்றோம். ஏங்க என்னிடத்துல வாய் வார்த்தை பேசுவதற்கு யாராவது இருக்கிறாங்களா? இருக்கிறாங்கம்மா. யாரப்பா? உனக்கு ஆளுதானே தேவை. மெட்ராஸ் வந்து கூட்டு வந்துக்கிறேன். அண்ணா கருமூஞ்சி கருவாயா இங்க வா. என்ன பத்தி கேக்குறா? பெருமையா எடுத்து சொல்லு. நீ சொல்ல பிள்ளை பிய படுக்கிறா. அவ தோக்க வந்து அவளே படுத்துக்கோ. நீ என்ன படுத்து? இல்லப்பா அவரு நல்லா பேசுறா. சரி சரி பெருமையா எடுத்து சொல்லு. நான் சொல்றேன். அண்ணாட போட்டா நீ அண்ணா அப்படி நில்லு. உனக்கு சொல்லிட்டு பணம் காசு சொத்தெல்லாம் மீறின பணக்காரரு. ஆமா பரவாயில்ல. நல்ல நல்ல மனுஷன். அவர்ல இருந்து எடுத்து போயிட்டாரு. பாவம் பாவம். இவன் எப்ப சாவாரு? அது சொல்லணுமா? பாவம் எல்லாம். அப்புறம் பாரு பஸ் ஸ்டாண்ட் பங்களா வேற கட்டுக்கிறோம். பஸ் ஸ்டாண்ட் கட்ட பக்கமா பங்களா. ஆமா. ஐயோ இன்னும் மீறின பணக்காரமா நம்பமாலுமா? நான் இன்னும் சொல்லிடுக்கிற. ஏன்டா சீக்கிரம் சொல்லல. பெருமை இன்னும் எடுத்து விட ஏத்து மேல ஏத்தி போறேன்டா. ஏத்தக்கால வந்திருக்கிறேன். ஆமா நான் ஏத்தி இருக்கிறோம். இவனை பாக்கணும்னா இவன் ஒரு 5000 10,000 தேவையில்ல. ₹1,00,000 செலவானாலும் நான் பாத்துக்கிறேன். அவ்வளவு தேவையில்லம்மா. 50,000 அவ்வளவு தேவையில்ல. 20,000 அவ்வளவு தேவையில்லம்மா. எவ்வளவுதான் தேவை? முதல்ல 5 ரூபா. 5 ரூபா. இப்ப விலைவாசி ஏறி போச்சு. சரி 10 ரூபா. ஏனா அப்படி என்ன வேலை செய்யறாரு? அவரை பாக்கணும்னா எங்க போலாம்? அடையாளம் எப்படி? அடையாளம் தானே. இங்க இருந்து பஸ் ஸ்டாண்ட் போன்னு வச்சுக்க. முதல் பங்களாவே அவனுக்கு தான். இது ஒரு நேரம். சரி முதல் பங்களாவே அவனுக்கு தான். ஐயோ அப்படியே இங்க இருந்து போனீங்கன்னா அப்படியே ரூம்பா கிடக்குது. வெறும் ரூம்பாவே? ரூம்புமா அதுதான் ரூம்பு. சரி ஓராமே டைல்ஸ் தான். ஐயோ சரி இங்க இருந்து போய் 10 ரூபாய்க்கு கொடுத்தீங்கன்னா பாரு ரூம்பா விளக்கமாத்தையும் பச்சிட்டு தூக்கிட்டு ஓட்டமா ஓடிக்கிட்டே இருப்பான். பக்கத்தை படுப்பா அப்படி சொன்னீங்கன்னா இப்ப சொல்றேன். வேலையை பாக்குறதுக்கு விடிய உக்காந்தே தானே சாவ போறேன். உக்காந்தாலும் சாவணும். நீ அடி வாங்கி செத்து போயிட்டாச்சு. ஏன்னா என்ன போய் அந்த ஆளை போய் பாக்குறேன். பாரு உங்களை நம்பித்தான் நான் போறேன். நம்பி போ. நாளே மாதிரி முன்னு கொண்டாந்துருவோம். என்னங்கிறோம் நான் போய் பாக்கட்டுமா? எலும்பாடுதான் இருப்பான். கொஞ்சம் சிரமம் தான். ஏறி போயிட்டா என்ன பார்த்தா அந்த வேலை செய்யற மாதிரி அண்ணா இந்த பேர் பிடிக்கலையா? விஷமாலுமா? அண்ணா ஆலாமரத்து செல்லானே. அழகான பேர் என்ன பேரு? ஆலாமரத்து செல்லங்கிறானா? ஆலாமரத்துல என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? குரங்கு. உன்ன குரங்குறாடா. காலையில சித்திரங்கோயில் இடம்புல சித்திரங்கோயில் வழியா போ. அப்படியே வாய பூரியாட்டமா வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பேர் முடிக்கலையா? அண்ணா 8 பட்டி ராசாண்ணே. இப்பயே கூத்தார சொல்லி விடுறோம். 8 பட்டிக்கே நம்ம ராஜானுட்டா. 8 பட்டிக்கு என்னப்பா? பட்டிக்கு என்னடா காவல் இருக்கும்? நாயி
உன்னை சொட்ட நாய்க்கிறாடா. நீ நான் நாயாடு கோச்சிக்கிறது நீ பண்ணிட்டு அண்ணா ஏரிக்கே ராஜா அண்ணை மச்சான் ஓய் நாளைக்கே போய் ஏறி டெண்டர் எடுக்கிறோம் மீன் பண்ண வச்சே போய்க்கிறோம் நம்ம மீன் பண்ணு. என்ன பண்ண ஏரியில என்ன தெரியுங்கிற? கழுத. உன்னை கழுதுங்கிறாடா. அழுவையா என்னென்ன போட்டு செங்கல்லியா என்ன மனுஷனாலும் கோபம் உனக்கு மனுஷன் ஏன்னா அண்ணா ஓய். அழகான பெண்ணை கண்ட ஏன்னா நீங்க நசுக்க மாட்டீங்களா நல்லா நச்சுக்கோயா ஆப்பியம். ஏறி கெட்டு போக கல்யாணம் கோயா நசுக்கு அண்ணா ஏய். அது இல்லண்ணா ஏய். ஒரு அழகான பெண்களை கண்ட ஏய். நீங்க பாட்டுல விடுவீங்களாமே ஐயா கம்முனரா இப்படி சொல்லாதீங்க ஏன்? டெய்லி வர பொம்பளைங்க எல்லாம் பாட்டில் விட மாட்டேங்க பாட்டில் விட மாட்டேங்க சொல்லிட்டே சரி. இருக்கிறாங்களே என்ன நாம இதை நீ செஞ்சே பாக்கன்னு சொல்லி ஏய். நானே மத்தாலக்காரன் பொட்டிக்காரன் 3 பேர் போனோமாயா ஏய். 3 பீர் பாட்டில் எடுத்தோம் ஏய். எப்படி ஏய். 3 பீர் பாட்டில் எடுத்தோம் ஏய். நானும் பொட்டி எண்டு பொட்டி எடுத்து பாரு குளத்து மிளகா சோடுத்தான் பாவம் பாவம் விட்டோட பாட்டில் ஓட்டு சின்னதானே ஏய். உள்ள பூந்துக்கிச்சு ஆண்டவரே. மத்தாலக்காரத்து பாரு கழுது புல்லு சோறு ஓய். உள்ள ஒரு ரப்ப பாட்டில் வெடிச்சு 16 வெயில் போடுற மோத்திர விட்டா கிளை கழிச்சிட்டு போகுது பிசி பிசி. கிளை கழிச்சிட்டு பிசு பிசு போகுது நாடகம் நடக்கிற யாரு பூச்செடி தண்ணி ஊத்துறாங்கல்ல ஆமா பிசு பிசு போமா அந்த மாதிரி போகுது கஷ்டமாடுமா அழகான பெண்களை கண்டால் பார்த்து ரசித்து ஒரு சினிமா பாடல் ஏய். ஓ சினிமா பாடல் கேக்குறேன் உண்மைதான். நல்லா பண்ணியாண்ணா ஓய். நான் வாங்கி திறக்கிறேன் ஏய். 16 பேர் அப்படியே ஜிப்ப கட்டிக்கிறாங்கடா. எதுக்கு இன்னும் வாயை திறக்கணும். ஓ நான் பாட்டு பாடுறையா ஆடா அதுவா? சரி சரி நான் என்னமோ நினைச்சிட்டேன். வந்துட்டான் வந்துட்டேன். என்னமோ இன்னைக்கு ஒரு நேரம் நான் தான் எங்க வாயை திறக்கிறேன்னா அதுதான். எப்ப திறப்பேன்? உட்காரு எதுக்கு உட்காரா என்ன பண்ணோம் என்ன பண்ணோம் யார் ஏமாந்துருப்பா போயிடலாம் முன்னாடி ஒரு ஆம்பளை வந்துச்சுல எவனா ஜெரிக்கல வந்தீங்களா அதுக்குதான் எவனாச்சும் வெளியே வந்தீங்களா ஒரு பிள்ளை சோபா செட்டாட்டு வரக்கூடாது வந்துட்டா போய் வண்டியில போய் இப்பதான் உளுந்து முட்டிட்டு தான் உடச்சிட்டு மனுஷனே இல்ல பட்டாம்பூச்செடி என்ன பண்ற பாட்டு பாடுறா பாட்டுல விடுறியா கேளு நல்லா கேளுங்கிற சொல்றேன் பாட்டு பாடுறியா ஆமாப்பா ஏய் பொம்பளை நல்லா தெளிவா மதிப்பா பாடுறா மதிப்பானா எப்படி பொம்பளைய மதிக்க வேண்டும் முறைப்படி இடத்தொட்டு போனே போல செயல்படி விழுவுது மலர்களை போல் கையை அண்ணன் உம்ப கொடுப்பான் என்று எதிர்பார்க்கிறான் போடா பாடுவேன் அவரன் பாடிட்டான் பட்டாம்பூச்சி போயிட்டானா அழகே அழகே உன்னை ஒரே பாட்டு வேண்டாம் நாமளே பேசணும் நீனும் நேரமாகும் அப்படி இருந்த போதிலும் நாட்டுக்கு நாடு மகா நாடு அருமையும் பெருமையும் வாய்ந்த நாட்டுக்கு நாடு அங்கிரேச பட்சிமா நகரம் நீரை பாப்பாடி ஓலப்டி என்றால் பலரை செல்வங்கள் சொல்லி விளையாடுகிற புண்ணிய பூமியாகும் இந்த புண்ணிய பூமியை காப்பதற்காக விளையாட்டு போல வைத்தவன் தான் மாறி அம்மா ரேணுகா பத்தினி எத்தனையோ அவதாரம் எடுத்திருக்கின்றார் சண்டி முண்டி சாமண்டி உத்தண்டி திரிசூலி சின்ன மாதிரி பெரிய மாதிரி கரு மாதிரி உரு மாதிரி அப்படிதான் கேட்டேன் நான் தெரியாதமா ஓடுபடி பூத்து ஓலப்பட்டி என்றால் செலவு
துள்ளி விளையாட புண்ணிய பூமியாகும். புண்ணிய பூமியை காப்பதற்கு அம்மா ரேணுகா பத்தினி எத்தனை அவதாரம் எடுத்தாலும் விளையாட்டு மாறியாக அவதரித்திருக்கின்றார். எப்படி விளையாட்டு மாறியாக உண்மைதான். விளையாட்டு மாறி ராஜ கணபதி இன்னும் மனத்தாயமாவதற்கு தேர் திருவிழா விடிஞ்சா தேர் திருவிழா நடக்கின்றது. விடிஞ்சாதான் உண்மைதான். கடையில வெடிப்பாளா? எதுக்கு நாளைக்கு தானே எல்லாமே. நாளைக்கு தானா? ஆமா. ஏன்னா அப்ப நாளைக்கு கூப்பிட மாட்டீங்க? காரிக்காம மாதிரி சோத்துன்னு இருக்குமே. நாளைக்கு சாப்பிட போறேன். கண்ணம்மா அப்படி அம்மாளுக்காக ஓரிரவு வைத்த கோரிக்கை நிறைவேறிய காரணத்தினால யாருங்க படிச்சு சொல்லி படிச்சு இத்தனை பேர் இருக்குது. ஆமா எவ்வளவு சம்பளம் பேசுறேன் அந்த கூத்துக்கு? 20,000. 25,000 5000 திருட்டு பொன்னுசாமி கவுண்டர் மகன் சாமி கண்ணாடி அவர்கள் வைத்த கோரிக்கை நிறைவேறிய காரணத்தினால அவர் அதாவது மகன் மகள் மருமகள் மருமகன் அவர் குடும்பத்தினர் அனைத்து பேரும் ஒன்றாக சேர்ந்து அம்பாளுக்காக இந்த விடிய 30 வைத்த கோரிக்கை நிறைவேற்றுறாங்க. அதாவது என் உடல்நிலை சரியாகிவிட்டா ஒரு இரவு கூத்து விடுறேன்னு சொல்லி இந்த அம்பாள் வைத்த கோரிக்கை நிறைவேறிவிட்டது. ஐயா குணமாகி வந்து விட்டார். அதனால அம்பாளுக்காக இன்று ஒரு நாடகத்தை வைத்திருக்கின்றார். அது மட்டுமல்ல ஊர் பொதுவாக 2 பேரும் ஒன்றாக சேர்ந்து அது மட்டுமல்லாம தனுஷ்கோடி மாமா அவர்களும் பிரகாஷ் மாமா அவர்களும் தருமண்ணா அவர்களும் அருளண்ணா அவர்களும் இன்னும் குணசார அண்ணா அவர்களும் இன்னும் யாரு கோபால் மாமா அவர்களும் இப்படி அனைத்து பேரும் ஒன்றாக சேர்ந்து இன்று ஒரு நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறாங்க. அப்படி நாடகத்தை அரங்கேற்ற நல்ல உள்ளங்களும் கண்ணம்மா நாடகத்தை கண்டு கழிக்கின்ற நாடக கலாரசிகள் மட்டுமல்ல தானமோ 32 தானத்துல சிறந்ததானோ அன்னதானம். அப்படி அன்னம் நல்ல உள்ளங்கள் மட்டுமல்லாம இன்னும் நமக்காக 10, 20, 100, 50 என்று சொல்லி அவரவர் சொத்திலிருந்து எனக்காக உண்மைதான் அன்பளிப்படுத்திருக்கிறாங்க. உண்மைதான் உண்மையை சொல்லி கோவிச்சுக்காத சொல்றான் அந்த பையன் அப்படின்னு எங்களுக்கு முன்னாடி இடத்துக்கு வந்து அங்கேயும் 10, 20, 50, 100 காத்து கொடுத்து நான் முத பொண்ணு வச்சு போட்டு வெளியே வருவேன். எல்லாம் எனக்கு குத்து கடிச்சிட்டு ஒரு 50 எல்லாம் காய்ச்சி கொடுத்து வச்சுட்டேன். அதுக்குதான் ஆளுக்கு முன்ன வந்துங்கிற ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு பண்ணமா அப்படி யாரு நமக்காக அன்பளிப்பளித்த நல்ல உள்ளங்கள் எப்படி இருக்க வேண்டும்? பட்டி பெரிய பால்வான வங்கி குட்டி பெரிய குடம்பால் வங்கி அருகு போல் வேறுன்றி மூங்கில் போல் 3000 இளைஞரத்து வண்டி அரச பெற்றாண்டு பெண் போன பக்கம் பெற்று பெருகி ஆண்டவன் அனுகிரகம் பெற்று பேர் போன பக்கமெல்லாம் போர் போராக விளைந்து எதிர்த்து எதிர்கள் இல்லாது போல இந்த அம்பாளோட அருள் பெற்று சுப சேவமாக வாழ அம்பாளை பிரார்த்திக்கின்றோர். ராமோ ஜெயம். ஒவ்வொரு பேரும் சொன்னா நேரே போயிரும். உண்மைதான். நாளைக்கு கண்ணம்மா இந்த வயசுல நாடகத்தின் பெயர் என்ன? 6 மயிர் போடுங்க. ஆச்சு போட்டு வெளியே வந்த வந்து வேஷம் போடுனாங்க. வேஷம் போட்டுக்கிட்டேன். வேஷம் போட்டு போட்டுக்கிட்டீங்களா? போட்டுக்கிட்டேன். சே பாடு என்னன்னு? ஆமா அதே நாடகம் தான். அதே நாடகம் இன்னும் அதே நாடகத்தில் அதே நாடகம் தான் சிவபுராணம். உண்மைதான். சிவபுராணத்திலே அம்மா ரேணுகா பத்தினி முன்னே சொன்ன எத்தனை அவதாரம் எடுத்திருக்கின்றார்கள். அது போல பெரிய ஆண்டிச்சியம்மன் பிறப்பு அங்காளம்மன் பிறப்பு பெரியாண்டவர் பிறப்பு என்றால் தூர்வாசர் கர்வபங்கம். உண்மைதான். இந்த தூர்வாசர் யாரு? இந்த உமா பார்வதிக்கு ஏன் பைத்தியம் பிடிக்கின்றது? ஏன் அவருக்கு மல்லாண்ட ஈஸ்வரி என்று பெயர் வருது? ஏன் பெரியாண்டிச்சின்னு பெயர் வருது? அங்காளம்மன் ஏன் பெயர் வருது? காவு சோறு போடுறாங்கல்ல, அந்த காவு சோறு எதனால போடுறாங்க? இதெல்லாம் இந்த நாடகத்துல தெரியும். இந்த நாடகத்தில் தெரியும். உண்மைதான். தெரியுமா? அப்படி இருந்த போதிலும் இந்த நாடகத்தில் வேடம் விட்டு வந்துடலாம் அல்லவா? நான் யாரு? என் பெயர் என்ன? உனக்கு தெரியுமா? என்ன நல்லாவே தெரியுமே. என்னன்னு? ஈரம்பாபாடியை சார்ந்த விளையாட்டு முருகன் கோவில் பூசாரி அன்பழகன் நீங்க தானே? அப்படியே நாடகத்தில் நான் யாரு? கண்ணம்மா தெரிய வேண்டும் அல்லவா? அப்பா
அம்மம்மா கண்ணம்மா இந்த நாடகத்தில் தங்கள் பெயர் என்ன? என்னுடைய பெயரை சொன்னேனே சொன்னீரே. உன் செவியில் விழுந்துதா என்னடி? ஐயா, ஒரு காது கேட்காது, ஒரு காது சீக்காது. அப்ப சொன்னா தெளிவா தெரியுமா? அப்படியா? ஆமாமா. கண்ணம்மா அம்மா அந்தரங்க மாதம் வச்சிட அந்தரங்க மாதம் வச்சிட சுந்தரமாக வந்த சுந்தரமாக வந்தே மச்ச விழியழகி மச்ச விழியழகி உச்சமில்லாத ரூபி உச்சமில்லாத ரூபி. கண்ணம்மா அம்மா அண்ணன் நடை நடக்க பின்னே சடை குலுங்க சரி சொல்லுங்க. ஆயிரம் தாய்மா அரசு ஏந்தி வர ஆளாத்தி ஏந்தி வர கண்ணம்மா அம்மா அன்பிலும் அன்பிலும் பண்பிலும் பண்பிலும் பாசத்திலும் நிகரான வங்கை நிஜரான மங்கை. உண்மைதான் சரிமா? கண்ணம்மா அம்மா. நான் யார் தெரியுமா? யாரம்மா? கல்விக்கெல்லாம் அரசியால் வழங்கக்கூடிய கலைவாணி சரஸ்வதி நான் தான். ஓ, கல்விக்கெல்லாம் அரசியலே உண்மைதான். கலைவாணி சரஸ்வதி நீங்க. உண்மைதான். ஏமா அப்படி கலைவாணி சரஸ்வதியாக இருந்தாலும் இருந்த போதிலும் தாங்கள் எப்படி பிறந்தீங்க? உங்க பிறப்பின் ரகசியம் என்ன? கண்ணம்மா அம்மா கல்விக்கு அதிபதி அதிபதி கல்விக்கு அரசியாக இருக்கக்கூடிய கலைவாணி சரஸ்வதியாக இருந்த போதிலும் நான் எப்படி ஜனனித்தவள்? நீ ஜன்னல்ல குதிக்க முடியாதாயா? உள்ள மாட்டிக்குவ. ஜன்னல்ல ஏய், நான் எப்படி பிறந்தவள்? யாருடைய அவசியால் பிறந்தவள்? அரசியால கண்ணம்மா அம்மா என்னை யார் பிறக்க வைத்தார்? யாரு? எதற்காக பிறக்க வைத்தார்? எதற்காக? தெரிய வேண்டும் அல்லவா? சொல்லுங்க. அடியே கண்ணம்மா அமரதேவாதி தேவரல்ல அதான் சொந்தக்காரன் எல்லாம் கேக்குறீங்க. ஆமாப்பா கண்டு வச்சு கந்து வச்சு ஆமா அடியே அம்மா செல்லம் ஓய் என்னுடைய வயது கலைவாணி சரஸ்வதியாக இருந்த போதிலும் சரி அடியே அம்மா நான் எப்படி பிறந்த நம்ம ஓயால உக்கா அப்ப சரி ஒரு நல்ல சேவை டீ ஊத்தி ஊதியா என்னாச்சு? டீ ஊத்திட்டே கை மேல ஏன்டா எதிர குண்டத்துல இறங்கி வெளியே வரனாங்க நான் டீ ஊத்தந்து போய் பதறேன். ஆமா நீங்க இறங்குற பத்திரிங்க ஹாய் சாமி
வந்துட்டியா? வந்துட்டேன். அடியே கலைவாணி சரஸ்வதியாக இருந்த போதிலும் நான் எப்படி பிறந்தவள்? எப்படி? யாருடைய அமைச்சியால் பிறந்தவள்? யாருடைய அமைச்சியால? 10 மாதம் 300 நாள் 3000 தசை வினாடிகள் 3000 தசை வினாடிகள் தன் அங்கத்திலே சுமந்து கண்ணே மணியே வருங்கால இளவரசி என்று சொல்லி ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்றாக சேர்ந்து ஒரு பெண்ணின் நோய்மதியாக பிறந்தவளா? பிறந்தவளா? நான் எப்படி பிறந்தவள்? எப்படி? எப்படி? சொல்றேனா? உள்ள ஒரு பெண்ணின் நோய்மதியாக பிறந்தவளா? நான் தெய்வ பிண்டமா? மாநில பிண்டமா? தெரியாதா? எப்படி பிறந்தவள் தெரியுமா? எப்படி? கண்ணம்மா அந்த ஒரு நாளையில அதாவது தேவெல்லாம் ஒன்றாக சேர்ந்து தேவ அமிர்தம் கண்டார்களாம். தேவர்கள் ஒன்றாக இணைந்து தேவாமிர்தம் கிடைறாங்க. உண்மைதான். சரிமா? தேவர்கள் ஒரு புறமும் அரக்க குணம் படித்த அசுரர்கள் மறுபுறமும் நின்று தேவ அமிர்தம் கண்டார்கள். எப்படி? பார்க்கடலை பாண்டமாக கொண்டு மந்திரகிரி மலையை மத்தாக கொண்டு சந்திரனை தூணாக நிறுத்தி ஆதிசேஷன் என்று சொல்லக்கூடிய பாம்பை அணை கயிறாக கொண்டு கண்ணம்மா தேவர்கள் ஒரு புறமும் அசுர குணம் படித்த அரக்கர்கள் மறுபுறமும் நின்று தேவ அமிர்தம் கண்டார்கள். தேவாமிர்தம் கிடைச்சாங்க. உண்மைதான். எதற்காக? தேவர்களுக்கெல்லாம் நரைத்திரை இப்படி சொல்லக்கூடிய மூர்ப்பு என்று சொல்லக்கூடிய எதுவும் அணுகாம இருக்க வேண்டும் என்று சொல்லி அழுகாம இருக்குன்னு சொல்லி உண்மைதான் தேவ அமிர்தம் கடைந்தார்கள். அப்படி தேவ அமிர்தத்தை கடையும் பொழுது நாங்க ஒருவர் அல்ல இருவர் அல்ல கண்ணம்மா நாங்க 60,000 பட்டை திருநாள் பிறந்தோம். 60,000 பட்டை ஸ்ரீகள் பிறந்தீங்க. உண்மைதான். சரிமா? கண்ணம்மா 60,000 சப்த கண்ணிகள் பிறந்தோம் அல்லவா? அது அமிர்தத்திலே முதலில் பிறந்தவள் யார் தெரியுமா? மூதேவி என்று சொல்லக்கூடிய பெண் பிறந்தாள். மூதேவிங்கிற பெண் முதல்ல பிறக்கிறா. உண்மைதான். சரி, எப்பயுமே மூதேவி முன்ன வந்தால் மட்டும்தான் ஸ்ரீதேவி பின்ன வருவா. மூதேவி முன்ன வர ஸ்ரீதேவி பின்ன வரா. உண்மைதான். சரிமா? மூதேவி என்பது யாரு? யாரு? ஒரு மனிதனுக்கு மூதேவி சூழ்ந்தால் மட்டுமே நித்திரையானது வரும், தூக்கம் வரும். மூதேவி பிடிச்சதான் தூக்கமே வரும். எப்ப பாரு மூஞ்ச இப்படி சுவாகமா வச்சுட்டு இருக்கிறிய அப்படி கேட்கறாங்க பாரு. ஏன்டா மூதேவி உனக்கு பிடிச்சிருச்சுன்னு. அதுக்கு அது போல இந்த மூதேவி சூழ்ந்தால் மட்டும்தான் நித்திரையானது வரும். மூதேவி சொன்னதான் நித்திர வரும். உண்மைதான். தெரியுமா? கண்ணம்மா மூதேவி முன் பிறந்தார். பிறகு ஸ்ரீதேவி, தனலட்சுமி, தானியலட்சுமி, கஜலட்சுமி, வீரலட்சுமி, சந்தான லட்சுமி, அஷ்டலட்சுமிகள் மட்டுமல்லாமல் அதையே ரம்பை, ஊர்வசி, ரதி, ரதிபதி என்று சொல்லக்கூடிய 7 நடின பெண்கள் மட்டுமில்லாமல் அடியே ஆதி மகாலட்சுமி அதில் பிறந்தவள். தெய்வ இந்திராணி அதில் பிறந்தவள். இந்த கலைவாணி சரஸ்வதி அந்த அமிர்தத்திலே பிறந்தவள். கலைவாணி தேவாமிர்தத்துல பிறந்தீங்க. உண்மைதான். சரிமா? அது மட்டுமல்ல தேவர்களுக்கு எண்ணற்ற பொருட்களும் அதில் பிறந்தது. என்ன பொருள்? 32 பதி சிம்மாசனம், பாரிஜாத மலர், பூச்சக்கர குடை, பட்டத்து வெள்ளை யானை, இப்படி சொல்லக்கூடிய எண்ணற்ற பொருட்களும் அந்த தேவர் மரத்திலே பிறந்தது. உண்மைதான். கண்ணம்மா அப்படி தேவ அமிர்தத்திலே கலைவாணி சரஸ்வதியாக நான் பிறந்தேன் அல்லவா? ஈரட்டு 14 மங்கை யானவுடனே அடியே கண்ணம்மா செல்லம் அடியே தங்கம் ஏமா அடியே கண்ணம்மா யாயா வயசு மளிகை ஸ்டோர். உண்மைதான். நம்ம ராதா மாமா அவர்கள் எங்க அக்கா பேர் என்னக்கா மஞ்சுளா அவர்கள் அவர் சொத்து வந்து எனக்கு முன்னையும் பின் குத்துனாங்க, இப்பயும் பின் குத்திருக்கிறாங்க. காலையில ஒரு காணி கொடுக்க மறுகாணி வந்து குழந்தைகள் படிக்கின்ற கல்வியில் எந்த குறையும் இல்லாமல், செய்கின்ற தொழில் எந்த குறையும் இல்லாமல், போகின்ற போக்குவரத்து எந்த குறையும் இல்லாமல் ஆண்டவன் அனுகிரகம் பெற்று பக்த மார்க்கங்களை எப்படி நீண்ட ஆயுள் பெற்றான என்று மகனாரு அது போல நீண்ட ஆயுளோடு வாழ ஆண்டவனை பிரார்த்திக்கின்றோம். ராமோ ஜெயம். அது மட்டுமில்ல, ரம்யா மல்லிகை ஸ்டோர் ஆகப்பட்டவர் நம்ம நாடக சபாவுக்காக ஒரு ஜிப்பா நல்ல அரிசி கொடுத்திருக்கிறாரு. அந்த ஒரு ஜிப் அரிசியும் கொடுத்துடணும். காலையில 3 பெண்ணை கொண்டு போடுவேன் சொல்லிட்டாங்க. வாண்ட கொடுக்குறோம் வாங்கி சொல்லிக்கிறாங்க. அப்படியா? வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம். கண்ணம்மா அப்படி நான் அமெரிக்கா பிறந்து அடியே கண்ணம்மா எனக்கு கண்ணு ஆளாயிருச்சு. என்ன ஒரு 4 அடி ஆழம் போயிருக்குமா? எதுக்கு கண்ணு ஆழம் அதில் அடியா பிரசுரு பிரசுரு 120 இருக்குதான் உனக்கு. என்னது கண்டிஷன்? அதிலடி என் மன்னமாரடி
எங்க போட்டோம் உன் தலைமால போட்டுக்க கண்ணம்மா கண்ணுக்கேத்த கணவாளன் என் தோழிற்கேத்த துணவாளன் மாடு நேருமா மவராசனுக்கு மனைவி நேருமா புண்ணியவானுக்கு அதுபோல எனக்கு நேர்ந்த கணவர் உண்மைதான் கட்டிய கணவரின் பெயரை சொல்வதாக இருந்தால் சக்கரை பந்தலிலே தேன் மாறி ஒளிது அது நடுவிலும் நாவில விழுந்தார் நெஞ்சில விழுந்தா எவ்வளவு தித்திப்பாக இருக்குமோ அவ்வளவு ஒரு மனம் சந்தோஷம் டி என் கணவர் யார் தெரியுமா என் கணவரை நடக்க விட்டு முன்னழக 3 நாளைக்கு பார்க்கலாம் பின்னழக 4 நாளைக்கு பார்க்கலாம் அவர் நடந்தா நிறைய உதிரும் நாளுக்கு ஒரு முத்தி உதிரும் அப்படி செப்பு சிலையாட்டம் பார்த்து சக்கரத்தான் நேரம் ஆசை வச்சிருப்பாங்க ஆமா அப்படிங்கிறேன் வச்சிருப்பாங்க என் கணவர் யார் தெரியுமா அடியே கண்ணம்மா